நம்ம காலேஜ் அட்மிஷன் சீட் போடுற இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு பெரிய காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு, ஆனால் நான் எதிர்பார்த்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சின்ன விஷயம் யோசிங்க, பிராண்ட் முக்கியமா இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் முக்கியம்? இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் ஒரு பிராண்ட் காலேஜில் எனக்கு சீட்டு கிடைச்சதுன்னா என்ன கோர்ஸ்னு பார்க்காம கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. நண்பா, இது 2026. ஒரு ஏஐ உலகத்தில் உங்களோட கம்பெனிஸ் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்கன்னு பார்க்க மாட்டாங்க, நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தீங்க, அந்த கோர்ஸில் நீங்கள் என்ன ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்கன்னு தான் பார்ப்பாங்க. பிராண்டான காலேஜ் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வேணால் உதவியாக இருக்கலாமே தவிர உங்கள் லைஃப் லாங் உங்கள் கூட வரப்போகிறது நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, என்ன ஸ்கில் வச்சுருக்கீங்கன்னு மட்டும்தான். ஒரு பிராண்டான காலேஜில் ஒரு பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்து 4 வருஷம் கஷ்டப்பட்டு 8 கரியரை வச்சு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக வெளியே வரதை விட ஒரு ஆவரேஜ் காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அண்ட் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு மாசாக வெளியே வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டே 21. என்னோட ஸ்ட்ரெயிட் அட்வைஸ் என்னன்னா, எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்க்கு முதலிடம் கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அந்த காலேஜ் எங்கே இருக்கு அப்படின்னு தேடுங்க. எடுத்த எடுப்புலே பிராண்ட் காலேஜ் அப்படின்ட்டு தேவையில்லாமல் சிக்கி பிடிக்காத சப்ஜெக்டை எடுத்து உங்கள் கரியரையும் லைஃபையும் தொலைச்சிடாது. செகண்டில் உங்கள் லைஃபே மாறிடும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் தான் முடிவெடுக்கணும், என்ன படிக்க போகிறோம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போதும். இதே மாதிரி கிளியரிட்டியான வீடியோஸ் இருந்தால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். குழப்பத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருள்ராம், லைஃப் கோச் அண்ட் ட்ரெயினர், ஏம் கன்சல்டிங். டேக் கேர், பாய்.